ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் கிச்சனில் நம்ம நிறைய வேலை செய்கிறோம். அது நம்ம கஷ்டப்படாமல் ஈஸியாக இடத்த அடைக்காமல் மெஸ்ஸியாக இல்லாமல் க்ளீனாக ஆர்கனைஸ்டாக வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டோம் சில ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸோடு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய நம்ம வேண்டாத டிஃபன் பாக்ஸு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாஸ் இதெல்லாம் நிறைய வச்சுருப்போம். இந்த மாதிரி டப்புலையோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ நம்ம போட்டு ஓரமாக வைக்கும்போது இடம் மெஸ்ஸியாக இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறதுக்கு கையில் உரிக்கிறப்போ கண்டிப்பாக கை ரொம்ப வலிக்கும், கஷ்டமாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. ஸோ நம்மக்கிட்ட ஒரு இடிகள் இருக்கும், இடிகளோ மத்தோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம அந்த மண்டை மேலே ஒரே போடும்போது டப்புன்னு இந்த மாதிரி உடஞ்சி தனித்தனியாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அது தோல் தனியாக, இப்போ நமக்கு பூண்டு தனியாக கிடைக்கும். ஸோ உரிச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம வீட்டில் வந்து ப்ரூ பேக்கெட் வாங்கி வச்சுருப்போம். ஸோ அது நம்ம தனியாக கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு டப்பா இருக்கும். நம்ம அது ஃபுல்லாக கொட்டி வைக்காமல் டெய்லி நமக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் நம்ம இந்த மாதிரி ரீஃபில் பண்ணிவிட்டு தனியாக நம்ம அந்த ப்ரூ பேக்கெட்டை வந்து கிளிப்பு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கட்டிப்படாமல் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து இந்த சர்க்கரை டப்பாலேருந்து நம்ம சர்க்கரை எடுக்கிறதுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு கண்டெய்னர் வச்சுக்கலாம். ஒன்று இந்த மாதிரி சின்ன கரண்டி இருந்தாலும் சரி, இந்த டம்ளரோ இல்லை பிளாஸ்டிக் டப்பா எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம எடுத்து போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சர்க்கரைக்கு மட்டும் இல்லை, பருப்பு, மாவு இந்த மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, என்ன தான் நம்ம கிச்சனில் எவ்வளோ சுத்தம் பண்ணி எல்லா இடத்தும் நீட்டாக வச்சாலும் இந்த காய்கூடையை நம்ம ஓரமாக தள்ளி வச்சுருப்போம். ஸோ அதையும் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம எடுத்து நல்லா நீட்டாக தொடச்சிட்டு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கவர், அதாவது நம்ம வீட்டில் நியூஸ் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நியூஸ் பேப்பரை எடுத்து நம்ம அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அழகாக நம்ம அதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கூடையில் வந்து காய்கள் எல்லாம் போட்டு வைக்கும்போது அசிங்கமாக மெஸ்ஸியாக இல்லாமல் குப்பையாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால ஒருவேளை நம்ம குப்பை ஜாஸ்தி ஆகும்போது தோலெல்லாம் அதுக்குள்ளே இதுவாகும்போது நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் வந்து செடி வளராமல், அதாவது முளைக்கட்டி வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து உருளைக்கிழங்கு எப்போவுமே மண் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி முழுன்னு இருக்கிறது வாங்கக்கூடாது. இந்த மாதிரி செடி முளைச்சி வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி பூண்டு தோல் இருக்கு இல்லையா, அதை 1-2 நான் அதை கூட சேர்த்திக்கிறேன். இது ஹேக் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பூண்டு தனியாக, வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் வந்து இடிகள், இது பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இடிகளில் போட்டு நம்ம இடிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பூண்டெல்லாம் தட்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து பாலித்தீன் கவர் இருக்குது இல்லைங்களா. ஆக்சுவலாக நான் இப்போ வந்து பூண்டு சாதம் செய்ய போகிறேன். அதனால் என்னோடய இடிகள் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கிறதுனால கழுவுறதுக்காக போட்டுட்டேன். அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி கவரை வச்சு தட்டிக்கிறதுனால அந்த இடமும் அழுக்காகாமல் இருக்கும். ஸோ நான் பூண்டு சாதம் இன்றைக்கி என்னோடய லஞ்சுக்காக செஞ்சிட்ருக்கிறேன். இது வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, கடுகுளுந்து போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு கொஞ்சம் சேர்த்தி நல்லா பொன்னிறமாக வணங்கிட்ட பிறகு கொஞ்சம் அந்த பூண்டு சாதத்துக்கான சுவைக்கு கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்தி இந்த மாதிரி நம்ம பூண்டு சாதம் கலரை எடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஏதாவது வத்தலோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது நம்ம கூட சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி நம்ம லஞ்ச் பேக்லாம் மாட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, அப்போது நம்ம தேவைக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர் எங்கேயாவது கொண்டு வச்சுருப்போம். ஸோ அதில் நமக்கு தேவைங்கிறப்ப கிடைக்காது. இந்த மாதிரி முன்னாடியே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம கிச்சனில் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். அதாவது ஸ்க்ரப்பரு, ஸ்பாஞ்சு, இந்த வைப்ஸு, இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்கும். அதே மாதிரி பேஸ்ட்டு, சோப்பு, ப்ரஷ்ஷு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம அங்கே இங்கேன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம எடுத்து எல்லாத்தையும் ஒட்டுக்கா வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் மீதியாக இருக்குது, நிறைய யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மீதியாக எடுத்து வச்சோம் அப்படின்னாக்கா நம்மளோட கிளிப்ஸ் எல்லாம் உடையும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வைப்ஸு,
கம்ஃபர்ட்டு, இந்த ஸ்க்ரப்பரு இது எல்லாமே எடுத்து நான் இந்த ஒரே பாக்ஸில் வச்சு நீட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுனால, நமக்கு இடத்த அடைக்காம மெஸ்ஸியாக இல்லாமல் நீட்டாக எல்லாமே ஒரே பாக்ஸில் நமக்கே தெரியும் நம்ம எந்த பாக்ஸில் எது வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாக்ஸ் எடுத்தால் இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு அவங்களுக்கும் நம்ம பழக்கி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரே கண்டெய்னரில் வச்சு நீட்டாக நம்ம வைக்கிறதுனால நம்ம வீடு எப்போவுமே நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் அதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு எல்லாமே அதிலே அடைஞ்சு நீட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஐஸ்கிரீம் டப்பா இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம மெடிசன், சிரப்ஸு, இது தைல டப்பா இது எல்லாமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம். எமர்ஜென்சி ட்ரக்ஸ் மாதிரி இது எல்லாமே வச்சுருப்போம். வாலினி, பேராசிட்டமால் டேப்லெட் எல்லாமே ஒரு எமர்ஜென்சி மெடிசன்ஸ் வச்சுருப்போம். இதை மெடிசன்ஸ் அங்கே இங்கேன்னு வச்சு தூக்கி போடாமல் அங்கங்கே மிஸ் ஆயிரும் நமக்கு. ஸோ எல்லா ஒரு இடமா போயிருச்சுன்னா நமக்கு வந்து இடம் வந்து மெஸ்ஸி ஆகாமல் இந்த மாதிரி ஒரே டப்பாவில் எல்லா மெடிசனும் வச்சுட்டு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதிலேயே திருப்பி நம்ம ரிட்டர்ன் பண்ணி அங்கேயே வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே இடத்துல வைக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீட்டில் நிறைய வந்து பேக் பிரிக்காமல் நிறைய பேக்கெட்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்போம். ரவை, இந்த சேமியா இந்த மாதிரி எல்லாமே. இதெல்லாமே வந்து நம்ம ஒரு க்ளீனாக ஒரு கண்டெய்னரில் இந்த மாதிரி எடுத்து ஒட்டுக்க வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைங்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பிரித்து வச்சு நம்ம யூஸ் பண்ணி மீதியானதை நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எறும்போ இல்லை வந்து இந்த மாதிரி நமுத்து போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி வைக்கிறப்போ நம்ம பிரித்து வச்ச திங்ஸ் வந்து கெடாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உப்பு பாருங்கள், உப்பு பாதி நான் கொட்டி வச்சுட்டு மீதி இருக்குது, அதையும் நான் கண்டெய்னரில் வச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பாதியாக வச்சுருக்கிற எந்த ஐட்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் டைட்டாக போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு எடுத்து வைக்கிறப்போ நம்ம இடமும் அடைக்காமல் நீட்டாக இருக்கும். நான் வந்து இந்த மசாலா பேக்கெட்ஸும் அதே மாதிரி தனியாக ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன். அது இதுக்குனோட நான் சேர்த்த மாட்டேன். அடுத்து நம்ம வீட்டில் நிறைய பிளாஸ்டிக் டப்பாவெலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனியாக அதை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கழுவி காய வச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பாத்திரங்களை கழுவும் போது இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னாலும் நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.